Hello students, welcome to Vagai Kanidam. 11th Max Sets, Relations and Functions exercise 1.2 பார்க்கலாம். 5th sum பார்க்கலாம். On the set of natural numbers, let R be the relation defined by A relates B. If 2A plus 3B equal to 30, write down the relation by listing all the pairs. Check whether it is இது வந்து ரிஃப்ளெக்சிவாக சிமெட்ரிக்காக ட்ரான்சிட்டிவாக ஈக்குவலன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனில் 2A + 3B = 30 அப்படி இருந்ததுனா தான் அது A ரிலேட்ஸ் B ஆகும். என்னது நமக்கு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் என்னன்னு பார்ப்போம். நம்மளுக்கு கிவன் P அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். இது வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது என்னென்ன இருக்கும் நமக்கு இதில் 1 2 3 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A ரிலேட்ஸ் B. எப்போ if 2A + 3B = 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நவ் நமக்கு இந்த A Bக்கு வேல்யூ நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 2A + 3B = 30 அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்போது 3B எடுத்துட்டோம்னா இந்த 2A இந்த பக்கம் போகும். ஸோ 30 - 2A. இப்போ B மட்டும் நமக்கு வேணும்னா 30 - 2A / 3 அப்படின்னு ஆகும். இப்போது B என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஏக்கு ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம கொடுக்க பியோட வேல்யூ நமக்கு கிடச்சிட்டே வருமா? ஸோ A and B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதோட ரிலேஷனுக்கு என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ஏன்னு நான் கொடுக்குறேன். இப்போ 3, இது ஏக்கு 3ன்னு கொடுக்கும்போது நமக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். 6 அப்படின்னு கொடுக்கும்போது 6B வந்து 6ன்னு கிடைக்கும். அண்ட் A = 9 அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு B 4ன்னு கிடைக்கும். ஏக்கு 12ன்னு கொடுத்தோம்னாக்கா பிக்கு 2 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். சரியா? சரி, இப்போது A = நம்ம 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வைங்க. அப்போது இதில் 1 நான் கொடுத்தோம்னா 30 - 2 × 1 / 3. அப்போ என்ன ஆகும்? 30 - 2 / 3 அப்படின்னு போட்டால் நமக்கு 28. 28 / 3 அப்படிங்கும்போது இது நமக்கு ஃப்ராக்ஷனில் தான் வரும். நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பராக கிடைக்காது. அப்போ அந்த நம்பர் நேச்சுரல் நம்பர் இதில் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம இதை எடுக்கவே முடியாது இல்லையா? இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். நமக்கு என்ன கிடைக்கும்? 9 3s are 27. அதுக்கு மேலே எனக்கு ஃப்ராக்ஷனில் வேல்யூ. இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ இங்கே இருக்கான்னு கேட்டால் நேச்சுரல் நம்பர்ஸில் இல்லை. ஸோ இதை நம்மளால் எடுக்க முடியாது. லைக் தட் A = 2ன்னு போட்டாலும் வராது. அப்போது A = 3 அப்படின்னு சொல்லி போட்டால் மட்டும்தான் 30 - 2 × 3 / 3 இல்லையா? This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் up to 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping ஆப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு 30 - 2 × 3. அப்போது 30 - 2 3s are 6 / 3. சரி, இப்போ என்ன ஆகும்? 24/3 ஆகும். இதுவும் நமக்கு ஃப்ராக்ஷனில் வராது. நமக்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா 8 அப்படின்னு கிடைக்கும். 8 - 24 இல்லையா? அப்போ B நமக்கு சரி ஏக்கு வந்து 3ன்னு கொடுக்கும்போது பியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? 8 அப்படின்னு கிடச்சிருச்சு. இதே மாதிரியே நீங்கள் ஏக்கு வந்து 6ன்னும் A = 6ன்னும் A = 9ன்னும்
A equal to 12 அப்படின்னு வேல்யூ கொடுத்தீங்கன்னா B equal to 6 and B equal to 4 then B equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மாதிரியான வேல்யூஸ் கிடைச்சிடும். ஸோ தட் இந்த நம்பருக்கு மேலே இப்போ இது எல்லாமே பாருங்கள் A வந்து 6 3 6 9 12 அப்படின்னு சொல்லிட்டு 3ஓட மடங்காக தான் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். இந்த நம்பருக்கு மேலே நீங்கள் வேல்யூ வந்து ஏக்கு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு மேலே போகிறது எல்லாமே என்ன ஆகும், நமக்கு மைனஸில் போக ஆரம்பிச்சோம். ஸோ பியோட வேல்யூஸ் எல்லாமே பாருங்கள் 8 8க்கு அப்புறம் 6 இது குறைஞ்சிக்கிட்டே போகுதா 8 6 4 2 இதுக்கு மேலே நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லாமே மைனஸில் போய்ட்டு இதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா 0 ஆகும், அதுக்கு மேலே மைனஸில் போகும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் 0வும் கிடையாது மைனஸ் வேல்யூஸும் கிடையாது. அப்போ அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நமக்கு கிடைக்கிற பேர் என்னென்னா இந்த 4 பேர் தான். இந்த 4 பேரை வச்சு நாம் இப்போ இது வந்து இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா ரிஃப்ளெக்சிவா ட்ரான்சிட்டிவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வந்து ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் பார்ப்போம். நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாவே ஏ ரிலேட்ஸ் ஏ அப்படின்னா அதே நம்பரே அதே எலிமெண்ட்டை நம்ம திருப்பி எடுத்தோம்னா தான் நமக்கு கிடைக்கும். அப்போ பேர் எனக்கு எப்படி இருக்கணும், ஏ கமா ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். பட் இங்கே பாருங்கள் இங்கே 3 இருக்குது, எலிமெண்ட் ஏ வந்து 3ன்னு இருக்குன்னா நமக்கு 3,3ன்னு இருக்கணும். இருக்கா இல்லை. இப்போ 6,6 இருக்கணும், இருக்குது. 9 இருக்குன்னா 9,9 வேணும். 12னா 12,2 12 இருக்கணும். பட் அதெல்லாம் இல்லை. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3,3 6,6 9,9 12,12 அப்படிங்கிறது இருக்கணும் இதில். பட் இங்கே 6,6 இருக்குது, பாக்கி 3 பேரும் நம்மளுக்கு இதில் இல்லை. அதனால் என்னாகும், ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். இன்கேஸ் இந்த 3 பேர் இதில் இருந்தது அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்திருக்கும். இப்போ சிமெட்ரிக் கண்டிஷன் பார்க்கலாம். சிமெட்ரிக்கில் நமக்கு ஏ ரிலேட்ஸ் பியாக இருக்குன்னாக்கா பி ரிலேட்ஸ் ஏவாக இருக்கணும். அப்போ 3,8 வந்து ஆரில் இருக்குன்னா 8,3 இருக்கணும். பட் 8,3 வந்து நம்மளுக்கு ஆரில் இல்லை. அப்போ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் பார்க்கலாம். ட்ரான்சிட்டிவ் நமக்கு தெரியும் ஏ ரிலேட்ஸ் பி அண்ட் பி ரிலேட்ஸ் சியாக இருந்ததுன்னா ஏ ரிலேட்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கணும். இப்போ இதில் வந்து ஏ கமா பி பி கமா சி இது வந்து ஆர்லே இல்லை. அதே மாதிரி ஏ கமா சியும் நம்மளுக்கு வந்து ஆரில் கிடையாது. ஃபார் எனி எதையுமே லிங்க் பண்ண முடியாததுனால ஏ கமா பி அண்ட் பி கமா சி இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். நம்மளால் எந்த பேரையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் ஏ கமா சி வந்து ஆரில் இல்லை. ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் transitive. இப்போ இதுவும் இதுக்குள்ளே இல்லை, இதுவும் இதுக்குள்ளே இல்லை. இப்போ ஆர் வந்து ட்ரான்சிட்டிவாக இருக்கும். அடுத்து ஈக்குவலன்ஸ் கண்டிஷன் பார்க்கலாம். ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு பார்த்துட்டோம், சிமெட்ரிக்கும் இல்லைன்னு பார்த்துட்டோம். இப்போ இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலன்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ தட் ஆர் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.